திரிஷாவுக்கும் விஜய்க்கும் அவங்க சொல்கிற ரிலேஷன்ஷிப் இருப்பது உண்மையாக இருக்கும் பட்சம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிறகு இவர்களுக்குள் பிரச்சனை வந்து செப்பரேட் ஆகல. இவங்களுக்குள்ள செப்பரேஷன் நடக்குது, பேச்சுவார்த்தை கட் ஆகுது. அதுக்கப்புறம் திரிஷாவோட இவருக்கு ரிலேஷன்ஷிப் வந்ததா தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து நம்ம யாராவனா இருந்தலாம், ஆனால் விஜயா இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கப்படுது. ஒரு பக்கம் வந்து இந்த கரூர் பிரச்சனை இருக்குது, அப்புறம் சிபிஐ விசாரணை போயிட்டு அவருடைய கடைசி படமான இந்த ஜனநாயகன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத இருக்குது. இது பற்றாத குறைக்கு அவருடைய விவாகரத்து. இதையெல்லாம் நீங்க அப்படி தொகுத்து பார்த்தாலே இது வெறுமனே சங்கீதா விஜயனுடைய தனிப்பட்ட விவகாரம் இல்லை, இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு இவரோட வாழை பிடிக்கல, டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா நீங்க ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லணும். இவர் வந்து என்னை உடல் ரீதியா மன ரீதியா துன்புறுத்தினாரு, என்ன இவர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னை பட்டினி போட்டாரு, செக்ஸுவலா டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு ஹீரோவை வந்து அவங்க சித்தரிக்கிறாங்க பேர் போடாம. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு பெண் பித்தர், ஒரு நடிகை விட்டு வைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த நடிகரை வந்து பயங்கரமாக வந்து ஒரு அக்யூஸ் பண்ணி அந்த தொடர் எழுதப்படுது. சங்கீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2021 வந்து இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுது, அதனால தான் நான் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு பெரிய சம்பவங்களை வந்து விவரிக்கிறாங்க. அதில் உண்மை இருக்கலாம். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைபேசி பிஸ்மி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து நம்ம யாராவனா இருந்தலாம், ஆனால் விஜயா இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கப்படுது. ஒரு பக்கம் வந்து இந்த கரூர் பிரச்சனை இருக்கு, அப்புறம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு, மற்ற கட்சிகள் கொடுக்குற இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்கு. அவருடைய கடைசி படமான இந்த ஜனநாயகன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத இருக்கு. இது பற்றாத குறைக்கு அவருடைய விவாகரத்து செய்தி என்ன நடந்தது சார் ஆக்சுவலா இதில்? அதாவது பொதுவாகவே வந்து விவாகரத்து அப்படிங்கிறது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கு அடுத்து விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா மனைவிக்கும் சரி ஒரு அந்த கணவனுக்கும் சரி வந்து மிகப்பெரிய ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக அது இருக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அந்த விவாகரத்தை விட அந்த விவாகரத்து குறித்து பொது வழியில் பல பேர் பேசுறது வந்து இன்னும் ஒரு பெரிய வழியை கொடுக்கும். வந்து ரொம்ப 100% ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால இப்போ எனக்கெல்லாம் என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த விவகாரம் குறித்தெல்லாம் நம்ம வந்து கருத்தே சொல்லக்கூடாது, நம்ம பேசவே கூடாது. அது யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரி, யார் பக்கம் அநியாயம் இருந்தாலும் சரி, இது நம்ம வேலை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு இந்த நிமிஷம் வரைக்கும். கடந்த காலங்களிலும் பல விஷயங்கள்ல வந்து இந்த கொள்கை காரணமாக தான் நம்ம ஒதுங்கி நிற்கிறோம். ஒரு ஜேர்னலிஸ்டா இவங்களுக்கு திருமணம் நடக்குது, இவங்களுக்கு அந்த திருமண முறிவு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம். அது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு மீடியாக்காரனுடைய வேலை. அதாவது ஒரு செய்தியை சொல்வது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது உள்ளார போய் இதுக்கு யார் காரணம், இவர் காரணமா அவர் காரணமா, இதுக்கு இல்ல பின்னாலே மூணாவதா யாராவது ஒரு நபர் இருக்காங்களா அப்படின்னு அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள பூந்து புறப்பட்டு ஒரு புலனாய்வு செய்வதுங்கிறது ஒரு நாகரிகமான விஷயம் இல்லை. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிசத்திலும் அடங்காத ஒரு விஷயமா தான் அதை நான் பார்க்கிறேன். பட் அதே நேரம் இந்த சங்கீதா விஜய் விவாகரத்து வெறுமனே விஜய் சங்கீதா இருவருக்குமான தனிப்பட்ட விஷயம் இல்லை. அதை வந்து ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிந்த உண்மை என்ன அப்படின்னா இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு ரொம்ப வருஷமாவே இருக்கு. சங்கீதாவுடைய ஸ்டேட்மெண்ட் படி சொல்லணும் அப்படின்னா 2021 இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம். அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு மீண்டும் இணைவதற்கோ அல்லது பிரிவதற்கோ அந்த முடிவை அவர்கள் எடுப்பதற்கு 5 வருட காலங்கிறதே வந்து ஒரு அதிகபட்ச காலம்தான். கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துலயே அப்படி ஒரு முடிவை எடுத்துருவாங்க. இத்தனைக்கு 2 பேரும் ஒரே வீட்டுல வாழ்றாங்க. அப்ப நீங்க ஒரே வீட்டுல வாழ்வதால் அந்த முடிவை மாத்திக்கிட்டு மீண்டும் இணையணும், இல்லைன்னா இல்ல வேணாம் நம்ம பிரிஞ்சிடலாங்கிற ஒரு முடிவை எடுத்துடணும். ஸோ அப்படி இருக்கும்போது 5 வருடம் அவங்க இருந்துட்டு இப்போ அந்த விஷயத்த நீங்க கோர்ட்ல இதை தாக்கல் பண்ணி அதை ஒரு பரபரப்பு செய்தியாக மாற்றுவது தற்செயலாக நடந்ததா அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் இந்த கேள்வியை வைப்பதற்கு காரணம் இருக்கு. எத்தனை பேரு அந்த சங்கீதாவுடைய பெட்டிஷன் காப்பிய ரொம்ப நுணுக்கமா படிச்சாங்கன்னு தெரியல. நான் படிச்சேன். டிசம்பர் 3ஆம் தேதி சங்கீதா அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. டிசம்பர் 3ஆம் தேதியே இந்த விவாகரத்து முடிவை எடுத்து கோர்ட்டுக்கு போறதுங்கிற முடிவை எடுத்து அந்த பெட்டிஷன்ல சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து
கோர்ட்ல இது எப்படா தாக்கல் பண்ணப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 24 தாக்கல் பண்ணியிருக்காங்க. 3 நாள் கழிச்சு தான் இது வந்து உங்களுக்கு ஊடகங்களுக்கே வருது. இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, டிசம்பர் மாசம் சங்கீதா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்க, ஏன் 1.5 மாசம் கழிச்சு, 1.5 மாசம் கூட இல்லை, கிட்டத்தட்ட 2 மாசம் கழிச்சு ஏன் நீங்க கோர்ட்ல போய் அதை தாக்கல் பண்றீங்க, அதை ஒரு 3 நாள் கழிச்சு எதுக்கு வெளியிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்து ஒரு வழக்கினுடைய அந்த பெட்டிஷன் காப்பிங்கிறது 2 பேர்கிட்ட தான் இருக்கும். ஒன்னு பெட்டிஷனர் கிட்ட, இன்னொன்னு அந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ண லாயர் கிட்ட. இது எப்படி பொதுவெளிக்கு வந்தது, யார் கொடுத்தது? இப்ப இதையெல்லாம் நீங்க அப்படி தொகுத்து பார்த்தாலே இது வெறுமனே சங்கீதா விஜயனுடைய தனிப்பட்ட விவகாரம் இல்லை, இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இல்ல சார், இப்ப விஜய் வந்து எனக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுத்தினாரு, அது மட்டும் என்னை ஏமாத்தினாரு, அவருக்கு வந்து இந்த மென்டல் டிசார்டர் பிரச்சனை வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்களே சார். அதாவது முதல்ல புரிஞ்சுங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு அடிதடி தகராறு, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க. இப்போ நம்ம 2 பேருக்குமே தகராறு, என் மீது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க. அது மாதிரி பிஸ்மி வந்து என்னை கெட்ட வார்த்தையால திட்டிவிட்டாரு அப்படின்னு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதன் பேரில் வந்து இவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மானே தேனே மாதிரி அது உள்ளார சில ஐட்டத்தை அள்ளி போடுவாங்க. இவர் வந்தாரு, என்னை கொலை பண்றதா மிரட்டினாரு, பயங்கர ஆயுதங்களா கையில வச்சிருந்தாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்டான விஷயங்கள்லாம் அள்ளி போட்டு நம்ம கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க. அல்லது நம்மள புகார் கொடுக்க தூண்டுகிற வழக்கறிஞரோ யாரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அது உள்ளார அள்ளி போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா கொலை முயற்சி ஈடுபட்டாரு, உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி இவருடைய நடவடிக்கை இருந்துச்சுன்னா அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடுவாங்க. ஆனா நடந்தது என்ன, ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை தேவை அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை அள்ளி போடுவாங்க. கிட்டத்தட்ட டிவோர்ஸ் வழக்கிலும் இதுதான் நடக்கும். ஏன்னா என் வீட்டிலேயே வந்து ஒரு வழக்கறிஞர் இருக்காரு. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும் போது எனக்கு இவரோட வாழ பிடிக்கல, டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லணும். இவர் வந்து என்னை உடல் ரீதியா மன ரீதியா துன்புறுத்தினாரு, என்ன இவர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னை பட்டினி போட்டாரு, செக்ஸுவலா டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு ஒரு வலிமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால்தான் இந்த கேஸை வந்து எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமே விவாகரத்து கிடைக்கும். இதனால டெம்ப்ளேட்டா அள்ளி போடுற வாசகங்கள் தான் அது. இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா இது சங்கீதா சொல்லிதான் இந்த வார்த்தைகள்லாம் அதுக்குள்ளார இருக்கா அப்படிங்கறதே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாவே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது வழக்கறிஞர்கள் தான் அதை டிராஃப்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த சைக்கோத்தனமா பண்றாங்க அப்படி இப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு காரணத்தை நம்ம மறுக்க முடியாது. இப்ப பொதுவாகவே பாருங்க, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, கணவனும் மனைவியும் ரொம்ப அந்யோன்யமா அன்பா இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கணவனோ மனைவியோ கோபப்பட்டு ரியாக்ட் பண்ணும்போது அந்த இன்னொரு பார்ட்னருக்கு அந்த முகமே வித்தியாசமா இருக்கும். என்னடா அது இப்படி ஒரு முகத்தை காட்டுறான், இதுவரைக்கும் இவன்ட்ட இப்படி ஒரு முகத்தை காட்டின பார்த்ததே இல்லையே, இவ்வளவு நாள் ஒரு அன்பான பாசமான ஒரு முகத்தை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப கோபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரௌத்ரம் தெரியுது. ஏன்னா ஒரு சைக்கோவா இருப்பானா, நேத்து பாத்தீங்கன்னா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இப்படி காட்டுறானே அப்படின்னு தோணும், எல்லாருக்குமே தோணும். சோ அந்த மாதிரி சங்கீதாவுக்கும் விஜய்க்குமான ஏன்னா அந்த கான்வர்சேஷன்ல எதுலயே ஒரு கோபப்பட்டு அப்படி ஒரு கோப முகத்தை காட்டி இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதை மறுக்க முடியாது. ஏன்னா இப்ப விஜய்க்கு வந்து நம்ம ISI சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியாது. எல்லா கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அது விஜய் சங்கீதா குடும்பத்துக்குள்ள இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கண்டிப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் அது நீதிமன்றம் வரைக்குமே வந்திருக்கு. சோ அப்படி பார்த்த சங்கீதா, நாம் காதலித்து மணந்த கணவன் வந்து இப்படி ஒரு கோப முகம் காட்டுறாரு, என்ன இந்த ஆளு ஒரு சைக்கோவா இருப்பானோ அப்படின்லாம் அவங்களுக்கு தோணி இருக்கும் தானே. சோ அதனால அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. வேற நடிகையுடன் வந்து தொடர்புல வந்து விஜய் இருக்காருன்னு வந்து சொல்றாங்க சார். அந்த நடிகை வந்து விஜய் குறித்து இந்த புகைப்படங்களை வந்து சமூக வலைதளங்கள்லாம் பகிர்ந்துட்டு வராங்கன்னு வந்து சொல்றாங்க. ரீசெண்டா வந்து த்ரிஷா மேம் தான் அவங்களுடைய கூட இருக்க போட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் த்ரிஷா மேம் விஜய் சாரும் சேர்த்து வச்சு பேசுறதா நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஒருவேளை த்ரிஷா மேம் தான் இந்த டிவோர்ஸுக்கு காரணமா இருக்கிறதா வந்து ஒரு தரப்பினர் வந்து சொல்றாங்களே. அதான் அவங்க வந்து ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிடாமல் அந்த மனுவில் தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரும் இன்னொன்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. த்ரிஷாவும் விஜயும் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. அதை த்ரிஷா வந்து ஒரு புகைப்படமா பகிர்ந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சங்கீதா அந்த பெயரை சொல்லலைன்னாலும்
அவங்க திரிஷாவை தான் சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டூடு தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து சங்கீதாவுடைய அந்த பெட்டிஷன்ல வந்து ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க. அது உண்மையிலே ஒரு வேலிடான பாயிண்ட். இதை வந்து திரிஷாவும் யோசிச்சிருக்கணும், விஜயும் யோசிச்சிருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப திரிஷா வந்து இதை பொதுவெளியில் பகிரும் போது நானும் என் குழந்தைகளும் வந்து மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து வெறுமனே அந்த டிவோர்ஸ் பெட்டிஷனுக்காக போடப்பட்ட வந்து ஒரு பொய்யான அலங்கார வார்த்தை கிடையாது. அது வந்து ரொம்ப அவங்களுடைய ஃபீலிங். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்பா இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்காரு அப்படிங்கும்போது, இப்ப நம்ம ஒரு காலேஜ்ல படிக்கிறோம் அல்லது ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது சக மாணவர்கள் அதை கேட்பாங்கல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் கேட்பான், பல பேர் கிண்டல் பண்ணுவான் முதுகுக்கு பின்னால. அதை எப்படி நீங்க டிஃபைன் பண்ண முடியும்? இல்லடா எங்க அப்பா ரொம்ப யோக்கியம், எங்க அப்பா அப்படியெல்லாம் இல்ல அப்படிலாம் நீங்க சொல்லிட முடியாதுல்ல. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். என்னன்னா, அந்த குமுதம் பத்திரிகையில ஒரு நடிகையின் கதைன்னு ஒரு தொடர். அத பாத்தீங்கன்னா ஒரு கற்பனை பெயர்ல வந்து ஒருத்தர் எழுதினாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவை வந்து அவங்க சித்தரிக்கிறாங்க பேர் போடாம. அவர் பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு பெண் பித்தர், ஒரு நடிகை விட்டு வைக்க மாட்டாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த நடிகரை வந்து பயங்கரமா வந்து ஒரு அக்யூஸ் பண்ணி அந்த தொடர் எழுதப்படுது. ஆனா அதை படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு முன்னணி ஹீரோவா இருந்த சத்யராஜ் சாரை தான் அது வந்து உங்களுக்கு நினைவுபடுத்தும். இவங்க பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு அப்படியே எழுதிட்டே போறாங்க. அப்ப நான் ஒரு நாள் நானும் சாரும் பேசிட்டு இருக்கோம். அப்ப சத்யராஜ் சார் சொல்றாரு, நம்ம வந்து சினிமாவுக்கு வரும்போதே இப்படி எல்லாம் எழுதுவாங்கன்னு தெரியும். ஏன்னா நமக்கு ஒண்ணு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாவும் வேதனையாவும் இல்லை. ஆனா நம்ம குடும்பத்தினர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொண்ணு திவ்யா வந்து இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. அங்க உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாம் என்னடி உங்க அப்பா இப்படி ஆம்பளன்னு கேட்கும் போது திவ்யா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பாதிக்கப்பட்டாங்க. ஸ்கூல் போறதுக்கே அவங்க வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னார். உண்மையிலே அது எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு மன வருத்தத்தை கொடுத்தது. ஒரு பத்திரிகையாளனா நம்மளும் அதுக்கு வெட்கப்படணும். என்ன அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் குறித்து இன்னொரு பெண்ணோடு இணைத்து செய்திகள் வரும்போது அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த பாதிப்பை வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த உணர்வுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். பட் அதே நேரம் எல்லாருக்கும் இந்த உறவுங்கிறது தெரிந்தாலும் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். சங்கீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2021 வந்து இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சது. அதனால தான் நான் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு பெரிய சம்பவங்களை வந்து விவரிக்கிறாங்க. அதில் உண்மை இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அது 100% உண்மை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, சங்கீதாவுக்கும் விஜய்க்கும் 2017 பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் உண்மை. இவங்க சொல்றாங்கல்ல 4 வருஷம் 2021 சொல்றாங்கல்ல, அது பொய். அதே நேரம் 2017 2 பேருக்கு பிரச்சனை வந்தாலும் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல எல்லாம் இவங்க வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இது 2017க்கு பிறகுதான். இது வந்து சும்மா வந்து ஒரு வெளி உலகத்துக்காக காட்டிக்கிட்ட ஒரு நெருக்கம் தான். இவங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் பேச்சுவார்த்தை கூட இல்லை. அன்னைக்கு பார்த்தா ஐ திங்க் 2020க்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தாலும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு பேச்சு இருந்தது. ஏன்னா சாப்பாடு இருக்கா, நான் வெளில போயிட்டு வரேன், என்ன எப்போ வருவீங்க, இந்த மாதிரி ஒன் வேர்டான ஒரு கான்வர்சேஷன் அந்த காலகட்டத்தில் இருந்தது. எனக்கு ரொம்ப 100% தெரியும். ஏன்னா அப்படி இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது 2021 அப்படின்ட்டு இது பண்றாங்க. அதாவது இதுல வந்து காட்சி மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். அதாவது திரிஷாவுக்கும் விஜய்க்கும் அவங்க சொல்கிற ரிலேஷன்ஷிப் இருப்பது உண்மையாக இருக்கும் பட்சம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிறகு இவர்களுக்குள் பிரச்சனை வந்து செப்பரேட் ஆகல. இவங்களுக்குள்ள செப்பரேஷன் நடக்குது, பேச்சுவார்த்தை கட் ஆகுது. அதுக்கப்புறம் திரிஷாவோட இவருக்கு ரிலேஷன்ஷிப் வந்ததா தான் நான் பாக்குறேன்.